Hello viewers, the MMX channel. Please share, support and subscribe. Class 10th, Chapter 8, Statistics and Probability, Exercise 8.1. Next, 11th sum. அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போகலாம். We see 11th sum. In a study about viral fever, the number of people affected in a town were noted as number of years க்கு number of peoples affectedனு ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க டேபிள்ஸில். சரிங்களா, இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே ஒரு டேபிள் போடணும். ஃபார்முலா பார்த்தாச்சு. ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன தேவைன்னு நீங்கள் ஃபார்முலா பார்த்தே நோட் பண்ணிக்கோங்க. எஃப்ஐ டிஐ ஸ்கொயர், எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் தேவை. சரியா, டேபிள் போட்டு இந்த எல்லா டேட்டாஸும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ஒவ்வொரு டேட்டாவுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாக்கியெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸை எழுதிக்கோங்க. எஃப்ஐ என்னது? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அஃபெக்டட், இதுதான் ஃப்ரீக்வன்சி எழுதிக்கோங்க. டிஐ ஏ வந்து நமக்கு என்னது? அஸ்யூம்டு மீன் 0லேருந்து 70 வரைக்கும் இருக்குது. ஸோ சென்டரில் உள்ள வேல்யூவாக 30லேருந்து 40க்குள்ளே ஒரு அஸ்யூம்டு மீனாக நம்ம எடுத்துக்கிறோம் 35. ஸோ கொடுத்துருக்க டேட்டா எக்ஸ்ஐலேருந்து 35 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 5லேருந்து 35 போச்சுன்னா -30, 15லேருந்து 35 போச்சுன்னா -20. இப்படி ஒவ்வொரு டேட்டாவாக சப்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்யூம்டு மீன் கூட. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்ச டிஐயை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃப் கூட எப்பயுமே இந்த மாதிரி பெரிய டேபிளில் நீங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா மாற்றி மல்டிபிள் பண்ணிடுவீங்க. ஸோ எஃப்ஐ டிஐ 3 × 30 மைனஸ், ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண டிஐ ஸ்கொயரை ஃப்ரீக்வன்சி கூட ஆட் பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிவிட்டு நமக்கு ஃபார்முலாவில் என்ன தேவை? என். ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணினா என். எஃப்ஐடிஐ சமேஷன் எஃப்ஐடிஐ தேவை, ஸோ அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எஃப்ஐடிஐ ஸ்கொயர் தேவை, ஸோ அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 13,900. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா போடலாம். ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, நெக்ஸ்ட் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் என்ன? 13,900. நம்மளோட என் வேல்யூ என்ன? 65 மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ என்ன? 30. நம்மளோட என் வேல்யூ 65 த ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் எப்பயுமே கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் டிவைட் பண்ணுங்கள். 213.85 மைனஸ் இதை டிவைட் பண்ணும்போது 0.461 the whole square. நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. எப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ 0.461 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0.2125. இதை சப்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா 213.64. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எந்த வீடியோலையும் நான் சொல்லித்தரல, ஸோ இதில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். 213.64க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எப்பயுமே ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் எடுங்க. சிங்கிள் டிஜிட்டில் ஸ்கொயர் ரூட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ 1 எதுவுமே இல்லை, ஸோ 2 தான் இருக்குது. ஸோ 1 × 1 1 தான். இதை சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. 2ல் 1 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் கீழே கொண்டு வரணும். 13. இப்போ சைடில் உள்ள நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 1 2s are 2. இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும், த சேம் நம்பர் தான் மேலே போடணும். இதை மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அமௌண்ட்டுக்குள்ளே எந்த வேல்யூக்குள்ளே வரணும்? 113க்குள்ளே வரணும். சரி, நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் தான். 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் போடும்போது அது என்னவாயிரும்? 20 ஆயிரும். ஸோ எப்பயுமே நீங்கள் பாருங்கள் 100க்குள்ளே எத்தனை 20s இருக்குதுன்னு ஒரு அப்ராக்சிமேட்டில் ரவுண்டட் வேல்யூ பாருங்கள். ஸோ 100க்குள்ளே 420 இருக்குது. ஸோ 4 போடுங்க. So 4 4s are 16, 2 4s are 8 plus 1 9, 96. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 17 வருது. அப்போ இங்கே என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 4. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே இறக்குற வேல்யூக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 17
2 டிஜிட் கீழே இறக்கியாச்சு 1764. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பர் ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே போட்டுருங்க, செகண்ட் நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணி போடுங்க. மல்டிபிள் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ எடுக்கலாம். 28 பக்கத்தில் நம்ம ஒரு வேல்யூ போடும்போது அது என்ன ஆகுது, 280. அப்போ 300 அரவுண்ட் 300 வந்துருச்சு. ஸோ 1700க்குள்ளே ஹவு மெனி 300s இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லேயே பார்த்தீங்கன்னா 300னா 3 டேபிள் சொல்லுங்கள். 5 3s are 15 அந்த மாதிரி ஒரு 300 ரேஞ்சுக்கு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு 6 டைம்ஸ் இருக்கலாம். அப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 6 are 36, 8 6 are 51, 5 17. அப்போ 1716. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 48. உங்களுக்கு இங்கே என்ன வேல்யூ போட்டோம், 6. அப்போ போதும், இந்த டெசிமல் போதும். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 14.6. இவ்வளோதான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. தேங்க்யூ. சம் முடிஞ்சது.